நமக்கு பயிற்சி 1.2 பார்க்க போகிறோம். நம்ம பயிற்சி 1.2 முதல் கேள்வி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இல்லையா? முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -44 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு -88. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நமக்கு நீங்கள் அப்படியே யோசிச்சும் போடலாம், இல்லை நமக்கு இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த டேஷ் என்ன பண்ணலாம், எப்பவும் போல எக்ஸ் எடுத்துப்போம். அப்போ அந்த எக்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த டேஷை நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 88 -88 அது அந்த வலதுபுறத்தில் இருக்கு. இப்போ இந்த இடதுபுறத்தில் -44 அந்த பக்கம் கொண்டு போனால் ஆகும், குறி மாறிடுமா, +44 ஆகும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது -88 அது +44. அப்போ கழிச்ச குறி மாறுது, கழிக்கணும், கழிச்ச நமக்கு பெரிய நம்பர் குறி போட்டுட்டு கழிச்ச 44. சரிப்பா, இது அப்படி நம்ம 1 மார்க் மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் இப்போ -44 கூட -44 ஆட் பண்ணால் தான் வரும் -88. சரியா? இப்போ வெளியே நம்மளுக்கு -44. அது இரண்டாவது கேள்வி. டேஷ் -75 ஈக்குவல் டு -45. -75 பார்த்தீங்கன்னா -45 குறையுது இல்லையா? இப்போ கண்டிப்பாக இப்போ நமக்கு அந்த ஒரு ப்ளஸ் வேல்யூ தான் இங்கே ஆட் பண்ண போகிறோம் இல்லைப்பா? அது எப்படி போகலாமா, நமக்கு இந்த டேஷன் ஒன்று எக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? -75 ஈக்குவல் டு -45. இந்த எக்ஸ் அப்படியே இந்த பக்கம் இருக்கட்டும் இடது பக்கத்தில். இப்போ அந்த வலது பக்கத்தில் இருக்கிற 45 ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுருவோம் அதை, என்ன, ஏன்னா அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த -75 நமக்கு வலதுபுறம் கொண்டு போகிறோமா, அதை என்ன பண்ணோம், சைனை மாற்றினா ப்ளஸ் ஆகிடும் 75. சரிங்களா? அப்போ இப்போ பாருங்கள், -45 +75 இல்லையா? இப்போ நமக்கு குறி மாறும்போதா, கழிச்சுட்டு பெரிய நம்ம குறி போடுமா, அப்படின்னா நமக்கு +30. ஓகேப்பா? இப்போ விடையை நமக்கு 30. அப்போ -75 20 +30 கூட்டும்போது நம்ம என்ன ஆகும், அதை கழிப்போம். ஆக்சுவலாக குறி மாறும்போது கழிப்போம், அப்படின்னா வரும் -45 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததுப்பா மூணாவது கேள்வி. டேஷ் -50 ஈக்குவல் டு -80. வழக்கம் போல நமக்கு இந்த டேஷ் நமக்கு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -80 அந்த பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இதை சரி ஒரு சின்ன விஷயம் பண்ணுவோம். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா, ப்ராக்கெட் போட்டால் நமக்கு என்னது மல்டிபிள்ஸ், அதாவது பெருக்கல் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த -, ப்ளஸ் நம்ம ஆக்சுவலாக மைனஸ் வரும் இல்லையா? வேணா ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு போயிடலாமா இங்கே? இங்கே எக்ஸா, இது -, ப்ளஸ் என்ன மல்டி பண்ணுறப்பா, -, ப்ளஸ் மைனஸ் வரும் ஈக்குவல் டு -, என்ன பார்த்தாலும் இங்கே -, ப்ளஸ். சரிப்பா, மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அதே +, ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் தான். இதுவே -, ப்ளஸ் என்னடும் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ். சரியா? குறி மாறும்போது நம்ம மைனஸ் வரும், ஒரே குறி பெருக்கும்போது என்ன ஆகும், அது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு வரும்போது இப்போ எக்ஸ் நமக்கு இடதுபுறத்தில் இருக்கும், இந்த மைனஸ் என்பது அப்படியே போட்டாச்சு. இந்த மைனஸ் என்பது இடதுபுறத்துலேருந்து வலது வரும்போது குறியை மாற்றுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 2 தடவை குறி மாறி இருக்கு. அப்புறம் நம்ம கண்டிப்பாக கழிப்புமா, கழிச்சு பெரிய நம்பர் குறி போடுவோமா, பெரிய நம்பர் குறி பார்த்தீங்கன்னா இங்கே என்னது மைனஸ் இல்லையா? அப்போ 80ல் 50% 30. அப்போ எக்ஸ் வெளியே போகும்போது -30. அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா சரியா தவறா கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ சரியா தவறுப்பா. முதல் கணக்கு பண்ணலாம். இப்போ -675 -400 இப்போ -1075 சொல்லியிருக்காங்களா? சரி, நம்ம இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு -675 போடாச்சு. நான் இங்கேயே சொன்னவங்களுக்கு மைனஸ் வந்துருக்கு, ப்ராக்கெட் வந்திருக்கு, நம்ம பெருக்கணும்னா இப்போ நமக்கு அப்போ -, நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். நமக்கு இப்போ +400 ஆகிடும். சரிங்களா? 1000 அப்படியே கூட இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது -675 இருக்குது, ஆனால் +400 இருக்குது. அப்போ 2 குறி மாறும்போது என்ன பண்ண போகிறோம், கழிக்கு தான் செய்வோம் இல்லையா? இப்போ கழிச்சா நம்மளுக்கு
மைனஸ் 275 வரும். எனக்கு கழிச்சு பெரிய நம்ம சைன் பண்ணோம் இல்லையா? இங்கே மைனஸ் 1075 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே நாட் ஈக்குவல், ரெண்டு சமம் இல்லைப்பா, சமம் இல்லை. அப்போ நம்ம கொடுத்தது என்னது இப்போ தவறு, விடை நமக்கு தான் தவறு. சரியா? கொடுத்த கேள்வி தவறான. அடுத்து 15 மைனஸ் மைனஸ் 18 இதுக்கு 15 ப்ளஸ் 18 சமமானது சொல்கிறாங்க. சரியா? பார்க்கலாமா? இப்போ 15 போட்டுங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 போட்டுங்க, ஈக்குவல் டு சமம் நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல. சரியா? இப்போ பாருங்க, இப்போ பாருங்க 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் தெரியும் உங்களுக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானேப்பா, ப்ளஸ் 18. அப்புறம் ரெண்டு சமம் தானே, இங்கேயும் தானே இருக்குது. 15 போட்டு 18, இது 15 இருக்கட்டும், 33 ஈக்குவல் டு 33 சமம் 33 வரப்போகுது. அப்போ விடை நம்ம வந்து சரி. கொடுக்கப்பட்ட கேள்விப்பா சரியானது. சரி, விடை சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி. மைனஸ் 45 மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 45. என்ன இதை எதை பற்றி பேசுகிறான்னா பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்ணுறது பற்றி பேசுகிறாங்க. கூட்டல் பரிமாற்ற விதிக்கு உட்படும். ஏன்னா கழுத்தில் நம்ம பரிமாற்ற விதிக்கு உட்படாது. சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன பரிமாற்ற போறீங்களா? இப்போ இங்கே 45 இல்லையா, இப்போ பின்னாடி போயிடுச்சா, பின்னாடி மைனஸ் எடுப்பா, முன்னாடி இருக்கு, இதுதான் பரிமாற்ற பண்ணுறது. சரியா? இப்போ பாருங்களா, இப்போ நம்ம போடுவோம் மைனஸ் 45. அப்பா இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் நான் ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் 8. அதுவே இங்கே மைனஸ் 8 இருக்குது, இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் 45 இல்லையா? என்ன பண்ணீங்க, இப்போ மைனஸ் 45 ப்ளஸ் 8 சொல்லும்போது குறி மாறுது. இப்போ நம்ம கழிப்போம், கழிச்சுனா நமக்கு அந்த பெரிய நம்பர் என்ன போடுவோம் இல்லையா, அப்போ மைனஸ் வந்து நமக்கு வந்து 37 வருமா, 37 இல்லையா? அது இங்கே பாருங்க, மைனஸ் 8 ப்ளஸ் 45, அப்போனா நமக்கு ப்ளஸ் 37 தான் வரும். இரண்டுமே சமமாக கேட்டால் சமம் இல்லை. சரியா? இப்போ கொடுக்கப்பட்ட அந்த கேள்வி வந்து அது தவறானது. அப்போ விடை எனக்கு தவறு. இப்போ அடுத்தது மூன்றாவது கேள்வி. இந்த மாதிரி ஒரு எண் கோட்டை முதல்ல போட்டுக்கோப்பா. இப்போ 0 தெரியும், வலது பக்கம் தான் உங்களுக்கு ப்ளஸ் நம்பர்ஸ் வருமா, இடது பக்கத்தில் நம்ம 0க்கு இடது பக்கத்தில் நமக்கு இந்த குறை எண்கள் வரும். சரிப்பா? இப்போ நமக்கு முதல்ல மைனஸ் 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இந்த 0த்துலேருந்து என்ன பண்ணலாம், இந்த 3க்கு வந்துடும். சரிங்களா? மைனஸ் 3 வந்துடுச்சுங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 4 வெறும் நமக்கு ப்ளஸ் வந்து மைனஸ் தானே இருக்கும், இங்கேருந்து மைனஸ் வரும்போது ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையப்பா, நமக்கு நம்ம இடது பக்கமே வந்துடும். ஆனால் இங்கே மைனஸ் வந்துட்டு மைனஸ் போகிறப்ப அப்போ என்ன பண்ணோம், அப்படியே இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணோம், உங்களுக்கு வலது பக்கம் போயிடணும். சரிங்களா? அப்போ 1 2 3 நான் வரும் 4 எங்கே வரும், இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் வரும், இங்கே அதாவது மைனஸ் 3 1, இங்கேருந்து 2, இங்கேருந்து 3, இங்கேருந்து 4. அப்போ விடை பாருங்க, நமக்கு என்னது ப்ளஸ் 1 வருது. சரிப்பா? ப்ளஸ் 1 வருது. அப்போ விடை பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் 1. சரியா? இவங்க கூட போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 சரி பார்த்து சொல்லிக்கலாம். அப்போ இப்போ மைனஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ்ஸா, ப்ளஸ் 4. இப்போ மைனஸ் 3 கூட்டம் ப்ளஸ் 4 ஆகும், ப்ளஸ் 1 வர முடியும் இல்லையா? எனக்கு குறி மாறிக்குது, கழிச்சுட்டு பெரிய நம்பர்ஸ் குறி போடுவோம் இல்லையா, ப்ளஸ் 1 வந்துடும்ப்பா. சரிங்களா? இப்போ நம்ம இரண்டாவது கணக்கு பார்க்கலாம்ப்பா. இப்போ 7 மைனஸ் அப்புறம் மைனஸ் 10 இருக்குங்களா? அப்போ முதல்ல பண்ணவங்களுக்கு இந்த 7 குறிக்கலாமாப்பா, ப்ளஸ் 7 தானே, அப்போ 0 வலது பண்ண போகிறோமா, அப்போ 7 இருக்கு இங்கே போயிடுமா? சரியா? 7 வந்தாச்சு. இப்போ அடுத்து வரலாம், மைனஸ் 10 போன சொன்னால் இடது போகணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 இருக்குது, மைனஸ் 10 இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 10 இருக்குன்னா ஆகும் ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ நம்ம வலதுபுறமாக அப்படியே நமக்கு என்ன ஆகும், 10 கொண்டு போகணும். சரிப்பா? அப்போ இங்கேருந்து 10 நாங்கள் அங்கே வந்துடும், நமக்கு
17 வந்துடும் சரிப்பா இல்லையா 7 1 8 9 அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 அதாவது 17 வந்துச்சு அப்போ விடை நமக்கு என்னது 17 இல்லையா அப்போ விடை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 மைனஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு என்னது 17 எப்படி சரி பார்க்கலாம் நம்ம சரி பார்த்தது பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் மைனஸ் 10 அப்போ 7 மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் 10 இப்போ 17 நம்ம கொடுங்கிறது சரிதான் ஓகேங்களா சரிப்பா அடுத்த போகலாமா அடுத்த பாருங்க இப்போ 35 இல்லையா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நான் சொன்ன பெருக்கு இந்த மாதிரி அடைப்புக்குறி பிராக்கெட் போட்டாவே இது பெருக்கல் தான் நம்ம செய்யணும் அப்போ இந்த மைனஸ் பெருக்கு நம்ம ப்ளஸ் ஆகிடும் இந்த 64 வந்துடும் இல்லையாப்பா இப்போ இரண்டுமே நேர்குறியை கொண்டது தானே அப்போ அப்படியே நம்ம கூட்டி போடலாம்ல நமக்கு அப்படின்னா நமக்கு வந்துடும் 4 5 9அப்பா 6 3 9 99 வரும் இது அடுத்து போகிறோம் சரியா இப்போ மைனஸ் 200 அப்படி நான் போட்டுருக்கேன் இப்போ இது எதிர்குறி நேர்குறியிலப்பா அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்ம வந்து வரும் மைனஸ் ஆகும் இல்லையா அப்புறம் 100 இப்போ இரண்டு ஒரே குறி கொண்டு இருக்கா அப்புறம் கூட்டுவோமா அதே குறி தான் போடுவோம் இல்லையா மைனஸ் போட்டுடலாம் ரெண்டுத்துக்கு ஒரே குறினப்போ கூட்டிட்டு அதே குறி தான் போடணும் மைனஸ் போட்டுடலாம் 200யும் 100யும் கூட்டினா உங்களுக்கு தெரியும் 300 அவ்வளோதான் சரிப்பா இது முடிஞ்சா அடுத்த கணக்கு போகலாம் இப்போ இந்த 4ஆவது கணக்கு போகலாம்ப்பா கபிலன் தன்னிடம் 10 பென்சில்களை வைத்திருந்தார் அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3 கார்த்திக்கும் கொடுத்து விட்டார் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சிலுக்கு தருகிறார் மொத்த பென்சிலிலிருந்து 8 பென்சிலை அவருடைய தந்தைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில் எண்ணிக்கையாது இப்போ ஒன்றும் இல்லை அந்த கணக்கு பெருசாக தோணுச்சு இப்போ என்ன இல்லை ஒன்று யோசிங்களா நம்ம கிட்ட ஒருத்தங்கிட்ட நம்ம வாங்கினா நம்ம கிட்ட இருக்கிற பென்சில் நமக்கு அதிகமாகும் அதே நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற பென்சில் எண்ணிக்கைனாவும் குறையும் அவ்வளோதான் இல்லையா வாங்கும்போது நேர்குறி போடுங்க கொடுக்கும்போது எதிர்குறி அதை மைனஸ் போடுங்க நான் வாங்கும்போது ப்ளஸ்ஸு கொடுக்கும்போது மைனஸ் போடுங்க அவ்வளோதான் சரிங்களா கணக்கு விடை தான் வந்துடும் சரி இப்போ வாங்கப்பா அப்போ மீதமுள்ள பென்சில் எண்ணி போடலாமா அப்போ மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை முதல்ல எவ்வளோ இருந்தது கபிலிட்ட 10 இருந்தது சரிங்களா அது 2 பென்சிலை செந்திலுக்கும் 3 காத்தியும் கொடுத்து விட்டார் கொடுத்துட்டுனா அப்போ நான் மைனஸ் பண்ணுங்க -2 -3 மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில் தருகிறார் அப்போ அவர்கிட்ட வாங்குறாருல அப்படின்னு +6 மொத்த பென்சில் பண்ணாரு 8 பென்சில் அவர் தங்கைக்கு திருப்பி கொடுத்துறாருல -8 சரிப்பா வீடியோ போயிடலாமாப்பா இப்போ என்ன பண்ணலாம் இதை நீங்கள் இந்த நேர்குறி கொண்டதை முதல்ல கூட்டிக்கலாம் ரெண்டு பாருங்க +10 +6 +16 போட்டுடலாமா அப்போ எதிர்குறி கொண்டு தான் தனியாக கூட்டுங்கப்பா -2 -3 -5 வருமா இந்த -5 கூட என்ன பண்ணலாம் இந்த -8 கூட்டினா வரும் -13 இப்போ இதில் வந்து கழிச்சிடுங்க அப்போ நான் வரும் 3 ஏன் கழிக்கிறேன்னா இது நேர்குறி இது எதிர்குறி அதாவது சைன் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா சைன் ப்ளஸ் மைனஸ் மாறுறப்போ அப்போ கழிக்கணும் கழிச்சு பெரிய மிஷின் பண்ணணும் அப்போ மீதம் அவன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்கும் 3 பென்சில் இருக்கும்பா அவ்வளோதான் இப்போ ஐந்தாவது கேள்வி போகலாம் ஒரு மின் தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது அது 5 தளங்கள் கீழே செல்கிறது முதல்ல கீழே போது பிறகு அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது எனில் தற்போது மின் தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் தரைத்தளத்தினா நம்ம நமக்கு 0 எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அங்கிருந்து கீழே இப்போ என்ன பண்ணோம் மைனஸ் இல்லப்பா அப்போ தற்போது மின் தூக்கி உள்ள தளம் போடலாமா தற்போது மின் தூக்கி உள்ள தளம் போட்டுருங்க இதில் இருக்க தரைத்தளம்னா 0 தான் நமக்கு சரிப்பா அங்கிருந்து 5 கீழே போதுன்னா அது மைனஸ் கொடுத்துடலாம்
அங்கேருந்து திரும்பிப்பா +10 தானே, சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் குறி மாறிச்சு நம்ம கழிப்போம், கழிச்சு திரும்ப குறி போடுவோம். அப்போனா ப்ளஸ், அதாவது +5 வந்துடும், சரிப்பா? அப்போ என்ன அர்த்தம், தரைத்தளத்திலிருந்து மேலே 5வது தளத்தில் உள்ளதுன்னா தரை தளத்தில் இருந்து மேலே, கீழே, ஏன்னா மேலே தான் இருக்கு, கீழே இல்லை, மேலே 5வது தளத்தில் இருக்கு, அதான், சரிங்களா? இப்போ 6வது கணக்குலாம். காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை 102 ஃபாரன்ஹீட் ஆக இருந்தது. அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டால், அப்போ நான் உங்களுக்கு ஜுரம் குறையும் சொல்லலப்பா. அப்போ அந்த டெம்பரேச்சர் நமக்கு வெப்பநிலை குறையும் இல்லையா? பிறகு 2 மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை 2 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்தது எனில் கலாவின் தற்போது உடல் வெப்பநிலை என்ன கேட்குறாங்க. அப்போ இது இல்லாமா, இப்போ கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலை முதல்ல எவ்வளோ நமக்கு 102 இருந்தது இல்லைப்பா. இப்போ நம்ம என்னாச்சு, நமக்கு மாத்திரை போட்ட பிறகு என்னாச்சு, மருந்து சாப்பிட்ட பிறகு 2 டிகிரி குறையுது சொல்லும்போது நம்ம மைனஸ் பண்ண போதான்ப்பா. அப்போ 102 2 போச்சு, நம்ம 100, 100 டிகிரி ஃபாரன்ஹீட், அதுதான் கிடையாது, சரியாப்பா? 7 கணக்கு போயிடுவோம். இப்போ -17 எந்த எண்ணெய் கூட்ட -19 கிடைக்கும் கிடையாது இல்லையா? அப்போ -17 போட்டுருமா, எந்த எண் தெரியாதுன்னா இப்போ நம்ம ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடலாமா, ஈக்குவல் என்ன கிடைக்குமா, -19, அவ்வளோதான்ப்பா, சரியா? வார்த்தையாக கொடுத்துறாங்க, இதை நம்ம என்ன பண்ண ஒரு சமன்பாடாக எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தேவை எக்ஸுங்க வேல்யூ தானே, இப்போ எக்ஸுங்க கொடுத்துட்டோம். வலது பக்கம் இருக்கிற இந்த -19 அப்படியே போட்டுவோம். இந்த இடத்த பக்கத்துலேருந்து நம்ம வலது பக்கம் கொண்டு போவாங்க, அப்படின்னா நமக்கு -17 + 17 மாறும், ஏன்னா குறி மாற்றி தான் கொண்டு போனோம் இல்லையா? இப்போ இரண்டுத்துக்கும் குறி மாறி இருக்கு, அப்போ கழிப்போம், கழிச்சுனா நமக்கு பெரிய நம்பர் குறி மைனஸ் போட்டுடலாம், ஏன்னா பெரிய நம்பர் இங்கே 19 தான், 19 17 போச்சுன்னா நமக்கு 2 இல்லையா? அப்போ -2, அவ்வளோதான்ப்பா. இப்போ கடைசி கணக்கு போயிடலாம்ப்பா. 8வது கேள்வி. ஒரு மாணவரிடம் -47 -12 கழிக்க கேட்கப்பட்டது. அவருக்கு விடை -30 சொல்றாருப்பா. இது சரியா தவிர கேட்குறாங்க, சரியா? இப்போ அவர்கிட்ட சொல்லிடுறாங்க -47 -12 கழி சொல்லியிருக்காங்க. மைனஸ் போட்டு -12 போடணும், சரிப்பா? இதான் கணக்கு கொடுத்துறாங்க அவருக்கு, சரியா? இப்போ பாருங்களா, அப்போ விடை எதுன்னு போகலாம் நமக்கு, -47 தான். இந்த நமக்கு தெரியும், இந்த அடைப்பு புரிந்தால் அது பெருக்குன்னு அர்த்தம். அப்போ -பா ப்ளஸ் ஆயிருமா, 12 அப்போ குறி மாறுது, கழிச்சா நமக்கு -35 வருது. ஆனால் அவர் சொன்ன விடை என்னது, -30 இல்லையா? அப்போ இந்த பொறுப்பா, எனவே -30 என்பதுப்பா தவறான விடை. என்ன எப்படி ஞாபகப்படுத்தலாம், நமக்கு வந்து -35, சரிப்பா? அதாவது -35 தான் சரியான விடையாகும், அவ்வளோதான். சரிப்பா, இப்போ பயிற்சி நம்பர் 1.2 முழுவதும் பார்த்தாச்சு. நம்ம சமத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.